ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதை போமா பாட்காஸ்ட். மக்களே, நமக்கு மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? நாம தான். எஸ், நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா சில சமயங்களில் இதை செஞ்சால் நமக்கு நல்லது, ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் பண்ண மாட்டோம். அந்த டைமில் நம்மளை தடுக்கிறது பக்கத்து வீட்டுக்காரரோ எதிர் வீட்டுக்காரரோ இல்லை, நம்ம மனசாட்சி. இல்லைனா அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற என்ன பேர் வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம டாபிக் எனக்குள் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஈகோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பெருசாக பயங்கர பிரம்மாண்டமாக ஒரு பிரமிடு மாதிரி சேர்த்து கட்டின எல்லா விஷயத்தையும் இந்த ஈகோ ஒரு நொடியில் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். அந்த ஈகோ வேற யாரும் இல்லை, அது நமக்குள்ளே இருக்கிற நாம தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரோட்டில் நீங்கள் ஒரு ஸ்கூட்டரில் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஆண் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களை தாண்டி முகத்தை மூடியவாறு ஒரு அழகிய பெண், சாரி முகத்தை மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் அழகுனே வச்சுப்போமே, முகத்தை மூடின மாதிரி அந்த அழகிய பெண் உங்களை கிராஸ் பண்ணி ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டாங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிறவன் சும்மாவா இருப்பான்? உடனே உள்ளே இருந்து சொல்லுவான், அடேய் அங்க பாருடா அந்த பொண்ணு, அதுவும் ஒரு பொண்ணு உன்னை தாண்டி வேகமா போறா, நீ சீக்கிரமா வேகமா போடா அப்படின்னு சொல்லுவான். சரி, நம்ம கொஞ்சம் யோசிச்சு நான் ஏன்டா வேகமா போனோம் அப்படின்னு கேட்டா, ஏன்னா நீ ஒரு ஆண் அப்படின்னு எஸ்ஜே சூர்யா வாய்ஸை சொல்லி நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவான். நம்மளும் வேற வழி இல்லாமல் போட்டிக்கு வேகமாக போயிட்டு இருப்போம். அப்படியே இந்த பக்கம் நம்ம மகளிர் அணிக்கிட்ட வந்தோம் அப்படின்னா, தாய்க்களும் தயவு செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இப்படி உள்ள ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு வேலைங்க. அது பெண்களுக்கு மட்டுமே படைக்கப்பட்டது போல ஒரு மாற்றம் இப்போ இருக்கு. சரி, இதுக்கும் நம்ம டாபிக்குக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி நல்லவனாகவே இருந்தாலும் எல்லாத்தையும் நல்லாவே செஞ்சாலும் அவனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு இந்த ஹெச்ஆர் பெண்ணுக்கு ஆர்டர் வரும். ஆர்டர் வேற யாரும் போடலை, உள்ள இருக்கிற அந்த பெண் என்ற உள்மனம்தான், இல்லை அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற வேற ஏதாவது ஒரு உணர்வு அப்படின்னே வச்சுக்கலாம். இதுல ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது ரெண்டு பேருக்குமே காமன். ஆண் பெண், இல்லை ஒரு திருநங்கையா கூட இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அது அவங்களுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இல்லை அந்த உள்ள இருக்கிற அந்த உருவத்தினுடைய பிரதிபலிப்பாக தான் நம்ம வெளியே பேசக்கூடிய எல்லா செயல்களும் நம்ம மூளை வழியாக நம்ம வாயை வாடகைக்கு வாங்கி பேசிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். டேய் நீ செய்யறது தப்புடா அப்படின்னு யாராவது நம்ம முகத்துக்கு முன்னாடி மட்டும் சொல்லிட்டா, ஐயோ அப்படிங்களா அப்படின்னு உடனே நம்ம யாரும் சத்தியமா கேட்கவே மாட்டோம். செம்மையா நமக்கு கோவம் வரும். அதுவும் இல்லாமல் நமக்குள்ள ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மளை யோசிக்க விடாம நம்மளை அப்படியே தூண்டி விட்டு அப்படியே வாக்குவாதத்தை கொண்டு வந்து இந்த சண்டையா மாத்திடுவான். ஸோ இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள இருக்கிறவனை கொஞ்சம் சரியா டியூன் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த இடத்துல தான் திருவள்ளுவர் வராரு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பூமரா ஃபீல் ஆனாலுமே இந்த ஒரு திருக்குறள் சத்தியமா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. யாரை பத்தியாவது யாராவது நம்ம கிட்ட சொன்னாலோ, இல்லை நம்மளை பத்தி வேற யாருக்கிட்டையாவது போய் வேற மாதிரி சொன்னாலோ, நம்ம ரெண்டு சைட்லையுமே சரி எது தப்பு எது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு அதுக்கான விடைகள் நமக்கு தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக ஒரு அவசியமாக தான் இருக்கும். இது கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்கிறப்ப ரெண்டு பேருக்கு சைட்லையும் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் ஒரு ஜட்ஜினால் ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ எதுக்கு கோர்ட்டு ஜட்ஜெல்லாம் உள்ளே கொண்டு வந்தோம்னா, அடுத்து சொல்ல போகிற விஷயமும் அதே மாதிரி ஒரு விஷயம்தான். காதல். என்னடா காதல், காதலுங்கிறது ஒரு சூப்பரான விஷயமாச்சே அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம். காதல் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு புனிதமான உறவு தான். ஆனால் அந்த உறவில் நமக்குள்ள ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு ஒரு வக்கீலாகவோ ஒரு டாக்டராகவோ மாறி லவ் பண்ணுறப்போ நம்மளை பயங்கரமான ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு அப்படியே நம்மளை ஹீரோவாக காட்ட வச்சிருவான். பல பொய்களெல்லாம் சொல்லி வித்தைகளெல்லாம் சொல்லி நம்மளை வெளியே பார்க்குறவங்க ஓ சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதில் விழுந்தவங்க நம்ம கூடவே அப்படியே ஜாலியாக இருக்க மாதிரி மாற்றிடுவான். பட் ஆஃப்டர் மேரேஜ் நம்மளை ஒரு கைதியாக அவனே மாற்றி, நீ தாண்டா எல்லா தப்பையும் பண்ண, ஏன்டா இப்படி பொய்யா சொல்கிற, மனசாட்சி சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவான். இதில் அவன் எந்த ரூபத்தில் இருப்பான், என்ன சொல்லுவான் அப்படிங்கிறதே நம்மளால் கணிக்கவே முடியாது. ஸோ நமக்குள்ளே இருக்கிறவனை அனலைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் தேவைப்படுகிறது. நம்மளே அதை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இப்போ முக்கியமாக சொல்கிறேன். சரி, எப்படி சரியாக டியூன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்களே நம்ம சொல்லலாம்.
நைட்டு நம்ம தூங்க போகிறோம், காலையில் நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எந்திரிக்கவே மாட்டோம். அந்த நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம நினைக்கிறத வந்து நமக்குள்ளே இருக்கவனுக்கு நம்ம கொண்டு போகிறதே கிடையாது. நம்மளுடைய பாடியிலேயே அதை வந்து அப்படியே கரைச்சிடுறோம். காலைல எந்திரிச்சு பார்த்தா நம்ம எந்திரிக்கிற டைம் வேறையாக இருக்கும், நம்ம நினச்ச டைம் வேறையாக இருக்கும். ஸோ நைட்டு தூங்கும்போதே நமக்குள்ளே இருக்கிறவனை நம்ம வந்து டியூன் பண்ணணும். அவனை ஒரு அலாரமாக பயன்படுத்தணும். தம்பி காலையில் ஒரு 5 மணிக்கு எழுப்பிடு, அண்ணன் ஜாக்கிங் போகணும் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தூங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு காலங்காத்தால ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிடும். சரி, அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்கிறப்போ நடுவில் வேற ஒரு விஷயம் அப்படியே நமக்கு வரும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், ஆனால் அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் வேற எதையோ யோசிச்சுட்டு இருப்போம், இல்லை ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் நிறைய பேர் லைஃப்பில் சக்ஸஸ் ஆனவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையை உங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் முழுமையாக நீங்கள் வந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமையாக வாழணும் அப்படின்னா என்னென்னா, எந்த செயலை செய்கிறீர்களோ அந்த செயலை அனுபவித்து முழு கவனத்துடன் செய்வது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வரோம். மெடிடேஷனில் இருக்கிற முக்கியமான விஷயமே அதுதான். நம்ம அந்த மெடிடேட் பண்ணுறப்ப எல்லாத்தையுமே மறந்து அந்த ஒரு அமைதியான நிலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் மெடிடேஷன். ஓகேவா? ஸோ மெடிடேஷன் கிளாஸ்லாம் எடுக்க போகிறதெல்லாம் பயப்பட வேணாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நமக்குள்ளே இருக்கிறவனை வந்து நம்ம டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தாண்டி வண்டி ஓட்டுறப்ப கூட ஹார்ன் அடித்தா நமக்கு கேட்கவே கேட்காது. இல்லை கேட்டாலும் சம்டைம்ஸ் நகர மாட்டோம். ஏன்னா சப்கான்ஷியஸாக வந்து நமக்கு அது கேட்கும், ஆனால் நம்ம கான்ஷியஸாக அதை பண்ண மாட்டோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஹெட்ஃபோன் போட்டு அதே மாதிரி நம்ம பாட்டு கேட்டுகிட்டே ஜாலியாக நிறைய டைம் போகிறோம். பட் ஹெட்ஃபோனில் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வச்சா கூட பின்னாடி என்ன சுற்றி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். ஸோ இது எல்லாமே நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையுமே நமக்குள்ளே இருக்கிறவனுக்கு நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. டியூன் பண்ணணும், அதுதான் முக்கியமாக சொல்ல வரேன். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து செல்ஃபிஷாக தான் இருக்கும். நமக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். ஸோ இது நமக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது நம்ம எல்லாரையுமே சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறதுனால அதை நான் அப்படியே பன்மையாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிறவனை நம்ம சரியாக டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கிறத இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். கடைசியாக இந்த மனிதன் அப்படின்னு சொல்கிறவன் ஜஸ்ட் ஒரு உடல். இந்த உடலுக்கு என்ன தேவை? உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, அதை தாண்டி ஒரு உரம், அவ்வளவுதான். இதை தாண்டி நமக்குள்ள ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பல ரூபங்கள் இருக்கு, பல தேவைகள் இருக்கு. அதை உணர்வுகளால் வந்து அவன் செயல்படுத்துறான். அந்த செயலுக்கு நம்ம உடலை அவன் பயன்படுத்திக்கிறான். ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கவனை கண்டிப்பாக நம்ம டியூன் பண்ணோம் அப்படின்னா டாப்ல போய்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ள இருக்கிறவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கு மறக்காம கதை ப்ரொமோஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பாய்.